இன்னைக்குதான் முதலமைச்சரின் டெல்லி பயணம் தொடர்பாகவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது முறையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த முதல் விமர்சன அறிக்கையில் டெல்லிக்கு சென்றது டாஸ்மாக் வழக்கு தொடர்பான ரைடுக்கு பயந்துதான் அவர் டெல்லிக்கு செல்கிறார் என்று முதல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இப்போது இரண்டாவதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற சென்றீர்களா அல்லது குடும்ப உறுப்பினர்களின் நிதிக்காக சென்றீர்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் மக்கள். அதற்கு உண்மையான பதில் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்கள் என்றும் இது மிஷன் சக்சஸ் அல்ல, மிஷன் ஃபெயிலியர் தான் என்று நன்றாக புரிகிறது என்றும் சட்டையை கிழித்துக் கொண்டு வந்திருந்தாலும் மேக்கப் களையவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தை செய்திருக்கிறார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் என்றும் 2 முறை வருமான வரி சோதனைகளை எனது குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்துள்ளார்கள் என்றும் இதனால் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் என்றும் எனது குடும்பத்தினர் மீதான ரைடுக்கு பயந்து தான் ஒருபோதும் டெல்லி செல்லவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மாறாக உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரதீஷ் யார், அவர் என்ன சொத்து இருந்தது, அவருக்கு என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தார் என்று ரதீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர், இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா, யார் அந்த தம்பி என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். இத்தனை நாட்களில் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் 3 ஆண்டுகள் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் என்றும் இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள், நானும் தலைவர் தான் டெல்லிக்கு சென்றேன் என்று கூறிவிட்டீர்கள், போதும் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி மிகுந்த விமர்சனத்தோடு இந்த இரண்டாவது அறிக்கையை முதலமைச்சரின் டெல்லி பயணம் தொடர்பாக விடுத்திருக்கிறார். நிகிதா.